ஸ்ரீரங்க மங்களம் நிதியம் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தசைல சிகரோஜல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா எதுசைல தீபம். அதாவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அடுத்ததாக திருமலை க்ஷேத்திரம், அங்கே காஞ்சி தேவப்பெருமாள் க்ஷேத்திரம் மற்றும் அபிமான க்ஷேத்திரமான மேல்கோட்டை, இந்த 4 திவ்ய தேசங்களும் ஸ்ரீ விஷ்ணுவனுக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலங்களாகும். இதிலே பல யுகங்கள் கடந்து இன்றளவும் பெருமையோடு போற்றப்படும் புண்ணிய பூமி, புண்ணிய க்ஷேத்திரம் மேல்கோட்டை எனப்படும் திருநாராயணபுரம். பகவத் ராமானுஜரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அபிமான க்ஷேத்திரம் மேல்கோட்டை, அங்கே யதுகிரி என்று அழைக்கப்படும் திருநாராயணபுரம். மேற்படி திருநாராயணபுரம் பற்றி சற்றே அனுபவித்து ஆனந்தம் கொள்ளலாம் வாழுங்கள். நாராயணாத்ரி, வேதாத்ரி, யாதவாத்ரி, யதுகிரி என்றெல்லாம் போற்றப்படும் திருநாராயணபுரம் மேல்கோட்டை திருநாராயண பெருமாள் வைபவம் நம் பாவங்களை அழித்து நமக்கு நற்கதி அளிக்கும் வரப்பிரசாதமாக எப்போதும் விளங்கி வருகிறது. முதலில் பிரம்மா இந்த நாராயண பெருமாளை கிருதயுகத்திலே ஆராதனம் பண்ணி வழிபாடு செய்திருக்கிறார். அவருக்கு பின்னால் அவரது மானச புத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனாதர், சனத்குமார் ஆகியவர்களால் பூஜிக்கப்பட்ட பெருமாளும் இந்த நாராயண பெருமாள்தான். ஆகையால் கிருதயுகத்திலே மேல்கோட்டையானது நாராயணாத்ரி என அழைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் கிருதயுகத்திலே தொடர்ச்சியாக தத்தாத்ரேயர் தனது சிஷ்யர்களோடு இங்கே வந்து இந்த பெருமாளை ஆராதனம் பண்ணியிருக்கிறார். வேதங்கள் முழங்க வழிபாடு செய்ததாலே வேதாத்ரி எனும் பெயரும் இந்த மேல்கோட்டைக்கு கிடைக்கப்பட்டது. மேல்கோட்டை க்ஷேத்திரம் ஞான பூமியாக விளங்கியதால் மேல்கோட்டை ஞான மண்டபம் எனவும் அழைக்கப்பட்டது. அதற்கு பின் திரேதாயுகம். பிரம்மா அடுத்து தனக்கு ஆராதனை பெருமாளாக ஜெகநாத பெருமாளை வழிபட்டு வந்தார். சூரிய வம்சத்தில் வந்த இக்ஷ்வாகு பிரம்மாவிடம் அந்த ஜெகநாத பெருமாளை கேட்டு வாங்கி வந்து அயோத்தியிலே அவர் ஆராதனம் பண்ணி, அதற்கு பின்னால் அது தொடர்ச்சியாக ராமர் காலம் வரை இந்த ஜெகநாத பெருமாளைத்தான் அங்கே அயோத்தியிலே ஆராதித்து வந்திருக்கிறார்கள். பின் ராமர் விபீஷணனுக்கு இந்த பெருமாளை கொடுத்த பின்னாலே மறுபடியும் பிரம்மாவிடம் போய் ராமர் வேறு பெருமாள் விக்கிரகம் ஒன்று பெற்று வந்திருக்கிறார். ராமர் பிரியப்பட்டு பெற்று வந்த அந்த பெருமாள் விக்கிரகம் ராமப்பிரியன் என கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்னால் துவாபர யுகம். ராமனின் குமாரர்கள் லவகுச்சர்கள். குச்சனுடைய பெண்ணை யாதவராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ராமப்பிரியன் விக்கிரகம் யாதவராஜாவுக்கு போய் சேர்ந்து விட்டது. அது பின் மதுராவுக்கு வந்து சேர்ந்தது. அந்த ராமப்பிரியன் விக்கிரகத்தை பலராமன், கிருஷ்ணர் ஆகியோர் பூசித்து வந்தார்கள். பலராமன் ஒரு சமயம் திவ்ய யாத்திரையாக மேல்கோட்டை வந்து பெருமாளை சேவித்தார். அப்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் தென்பட்டது. அவர் சேவித்த மூலவர் பெருமாளும் மதுராவில் பலராமன், கிருஷ்ணன் ஆராதனம் பண்ணி கொண்டு வந்த அந்த ராமப்பிரியன் உற்சவ பெருமாளும் ஒன்றாகவே இருக்கவே, பின் மதுரா சென்று கிருஷ்ணனோடு கலந்து இதை தெரிவித்து அதன்பின் அங்கிருந்த ராமப்பிரிய விக்கிரகத்தை இங்கே மேல்கோட்டையிலே எழுந்தருள பண்ணி ஏற்பாடு செய்துவிட்டார். அதனால் மேல்கோட்டை யாதவாத்ரி என பெயரவும் பெற்றது. பின் கலியுகம். நன்கு ஆராதிக்கப்பட்டு பூஜை புரஸ்காரங்களோடு அருள் பாலித்து வந்த அந்த திருநாராயண பெருமாளுக்கும் சோதனை வந்தது. கலியுகம் அல்லவா? அந்நியர்களுடைய படையெடுப்பு நடந்தது. அப்போது மூலவர் கல்யாணி புஷ்கரணி கரையிலே பூமியிலே பக்தர்களால் புதைக்கப்பட்டார். உற்சவ பெருமாள் ராமப்பிரியன் மற்றும் நகைகள், ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் ஓடிவிட்டார்கள். பல நூற்றாண்டுகள் கழிந்தன. பின் பகவத் ராமானுஜர் அவதாரம் புண்ணியாம்போஜ விகாசாய பாவத்தாந்தக்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரா என்னும் சொல்லும்படியான அந்த சூரியன் ராமானுஜர் பிரகாசித்து அங்கே அவதாரம் பண்ணி அங்கே பெருமாள் திருவுள்ளம் திருவிளையாடல் நடத்தி ராமானுஜரை மேல்கோட்டை அழைத்தார். அப்போது கல்யாணி புஷ்கரணி கரையிலே புதைந்து கிடப்பதை பகவத் ராமானுஜருக்கு கனவிலே தெரிவித்தார் பெருமாள். ராமானுஜரும் அங்கு சென்று புதைந்திருந்த பெருமாளை மேலே கொண்டு வந்து மேல்கோட்டையில் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணினார். உற்சவமூர்த்தி இல்லையே என கவலைப்பட்ட ராமானுஜருக்கு கனவிலே உற்சவமூர்த்தி இருக்கும் இடத்தை காண்பித்தார் பெருமாள். அதன்படி டெல்லி பாதுஷாவிடம் போய் அவருடைய பெண் வைத்திருந்த அந்த உற்சவமூர்த்தியை கொண்டு வந்து உற்சவரையும் எழுந்துருள பண்ணி கொண்டு 12 வருஷ காலம் கைங்கரியம் பண்ணி வாழ்ந்து வந்தார்
அங்கே மேல்கோட்டையிலே ராமானுஜர். பகவத் ராமானுஜரால் கைங்கரியம் செய்யப்பட்ட அந்த புண்ணிய பூமி யதுகிரி என பின் அழைக்கப்பட்டது. இன்றளவும் வைரமுடி உற்சவம் மிகவும் மேல்கோட்டையில் பிரசித்தம். மேல்கோட்டைக்கு அருகிலே உள்ள குன்றின் மேலே அமர்ந்திருக்கும் யோக நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளாக கருதப்படுகிறார். ஆக அனைவரும் மேல்கோட்டை இதுவரை செல்லாதவர்கள் அங்கே திருநாராயணபுரம் சென்று பெருமாளை தரிசனம் பண்ணி வர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு குடிசை கட்டிக்கொண்டாவது மேல்கோட்டைகளை தங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என ராமானுஜரும் விருப்பப்பட்டிருக்கிறார். ஆகையினால் மிகவும் முக்கியமாக கருதப்படும் அந்த மேல்கோட்டை திருநாராயண பெருமாளை அனைவரும் அங்கே போய் தரிசனம் பண்ணி கொண்டு வர வேண்டும். கமலாகுச கஸ்தூரி கர்த்தமாங்கித அக்ஷதே யாதவாத் நிவாசாய சம்பத் புத்திராய மங்களம் என திருநாராய பெருமாளுடைய அந்த திவ்ய திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என சொல்லி அமைகிறேன்.